ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான மணக்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிருச்சு, கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சமாக சூடாகட்டும். இது கூடவே வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. ஸோ நல்லா வெடிச்சு வரட்டும். இந்த பக்கம் நம்ம சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக தாளிக்கிறது கட் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் நம்ம வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வெங்காயம் கரெக்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வெண்டைக்காய் கூட சேர்ந்து வதங்கட்டும். இந்த பக்கம் அப்படியே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனாக மிளகாய்த்தூள். ஸோ நான் வந்து ஆயிலோடு சேர்த்து வதக்கிறதுக்காண்டி கூட அதுலேயே 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ அதனால கொஞ்சமாக காரம் சேர்த்துட்டு ஸோ இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ பவுலில் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் கரெக்டாக 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பரான மணக்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஸ்மெல் சூப்பராக இருந்தது. ஸோ புளிக்குழம்பு அப்படின்னால மாங்காய் சேர்க்காமல் எப்படி? ஸோ நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு மாங்காய் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடியாகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.